ஹலோ மக்களே, 19th எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நருட்டோவும் ஜிராய் சென்சே ஒரு ஓடு மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கேஸ்டிலே உடஞ்சி கிடக்கு. அதுக்கப்புறம் நருட்டோ கேட்கான், இந்த இடத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஊர் மக்கள் மட்டும் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிராய் சென்சே ஒருத்தனை கூப்பிட்டு கேட்காரு, என்னதான் ஆச்சு, ஏன் ஓடுதீங்கன்னு கேட்காரு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஊருக்குள்ளே மான்ஸ்டர் வந்துட்டுன்னு சொல்கிறான். அந்த மான்ஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னு ஜிராய் சென்சே கேட்க, அந்த மான்ஸ்டர் பெரிய ஸ்னேக்குன்னு சொல்கிறான். ஸ்னேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ஷாக் ஆகுறான். ஜிராய் சென்சே அமைதியாகவே இருக்காரு. அதுக்கப்புறம் நருட்டோ சொல்கிறான், எங்கள் ஊர்லேயும் பெரிய ஒரு பாம்பை அட்டாக் பண்ணுச்சு, அந்த பாம்பா இந்த பாம்பா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஜிராய் சென்சே சொல்கிறாரு, நீ ஊரில் பற்றில அதே பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிராய் சென்சேயும் நருட்டோ ஓடுறாங்க அந்த இடத்துல இருந்து. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒராச்சிமாரையும் சுனாடையும் காட்டுறாங்க. சுனாடை யோசிச்சுக்கிட்டே இருக்கா என்ன பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு. சிசுனே கேட்கா, நீ லீஃப் வில்லேஜே அழிக்க போற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. சுனாடை எதுவுமே பதில் பேசாம அமைதியாவே இருக்கா. கபுட்டோ கேட்கான், லேடி சுனாடே உங்க ஆன்சரை சொல்லுங்கன்னு கேட்கான். சுனாடே அமைதியாவே இருக்கா. அவ தம்பியையும் அவ லவ்வரையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. சிசுனே சொல்றா, லேடி சுனாடே இவங்களெல்லாம் நம்பாதீங்க, உங்களோட தம்பியும் என்னோட அங்கிளும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க என்னைக்குமே நம்ம ஊருக்கு வந்து பிட்ரே பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட எண்ணமே இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. நீ அவங்கள திரும்பி வர வச்சாலும் அவங்க இதுக்காண்டி கோவம் தான் படுவாங்கன்னு சொல்றா அவ. நீங்க எப்பவுமே உங்க ஊருக்காண்டி நீங்க பிட்ரே பண்ண மாட்டீங்கன்னு சொல்றா. ஆனா அதுக்கு எதுவுமே பேசாம சுனாடே அமைதியாவே இருக்கா. சிசுனே சாக்காகிற எதுவும் செஞ்சிருவாளோன்ட்டு. அதுக்கப்புறம் சிசுனே சொல்றா, நீங்க இதுல இருந்து வெளியே வாங்க, இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. சுனாடே சொல்றா, வாய மீடு சிசுனே, நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றா. கபுட்டோ சொல்றான், நீங்க இப்ப உடனே சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கபுட்டோ சொல்றான், இந்த ஃபார்பிட்டன் ஜுட்ஸுவை ரெடி பண்ணணும்னா ஒரு 2 உடம்பு தேவைப்படும், அந்த 2 உடம்பையும் நீங்க தான் கொண்டு வரணும், அது உங்க வேலைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சிசுனே கத்துறா, உங்க 2 பேரையும் நாங்க விட்டா தானடா நீங்க அடுத்த வாரம் வருவீங்க அப்படின்னு சொல்றா. உங்க 2 பேரையும் இந்த இடத்துல நாங்க அழிக்க போறோம், வாங்க லேடி சுனாடேன்னு சொல்றா சிசுனே. ஆனா லேடி சுனாடே எதுவுமே பேச மாட்டுக்கா, தலையை தங்க போட்டு அமைதியாவே இருக்கா. சடனா ஒராச்சிமாரம் கையை தூக்குறான். பார்த்தா அவன் விரல கடிக்கான். பார்த்தா ரத்தம் வருது. அந்த ரத்தம் கீழே சிந்திக்கிட்டே இருக்கு. லேடி சுனாடைக்கு அதை பார்த்தோன்னே உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு, ரத்தத்தை பார்த்தோன்னே. கபுட்டோவும் ஷாக் ஆகுறான், என்னடா நடுங்க ஆரம்பிச்சிட்டாலன்ட்டு. அதுக்கப்புறம் ஒராச்சிமாரு சொல்றான், அவளோட வீக்னஸை பத்தி எனக்கு தான் தெரியும், ஏன்னா அவளோட நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான் ஒராச்சிமாரு. அவளுக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. கபுட்டோ யோசிக்கான், ஹேமோபோபியா இவளுக்கு இருக்கான்ட்டு. சரி வா கபுட்டோ, நம்ம இங்க இருந்து போவோன்ட்டு. ஒராச்சிமாரு சொல்றான், சுனாடே உனக்கு ஒரு வாரம் தான் டைம்னு சொல்றான், அதுக்குள்ள நீ உன்னோட ஆன்சரை சொல்லுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. சுனாடே சாக்கிலே இருக்கா. சிசுனே அவளை பார்த்துட்டு அமைதியாவே இருக்கா. அதுக்கப்புறம் ஜிராயாவும் நருட்டோ ஓடி வராங்க அவங்கள தேடி. பார்த்தாங்க யாருமே இல்ல, உடஞ்ச இடம் மட்டும்தான் இருக்கு. வா நருட்டோ நம்ம அவங்கள தேடி போவோம்னு சொல்றான் ஜிராயா. அதுக்கப்புறம் நைட் ஆயிட்டு ஊருக்குள்ள ஒரு இடமா ஜிராயா சென்சே தேடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பார்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. சுனாடே அளவுக்கு மீறி குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. சிசுனே சொல்றா, போதும் நீங்க அளவுக்கு மீறி குடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு. சுனாடே அப்படியே வருத்தத்துல படுத்து கிடக்கா. அதுக்கப்புறம் ஜிராயா சென்சே நருட்டோ நைட்டு ஃபுல்லா தேடுதாங்க. அந்த பொம்பளை எங்க தான் இருக்கா, அவளை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலன்ட்டு, அவளை பத்தி ஒரு தடம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் ஜிராயா சொல்றாரு, சரி வா டைம் ஆயிருச்சு, வா நம்ம சாப்பிடுவோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜிராயா சென்சே உள்ள வரான். அப்படியே உள்ள பார்க்கான். பார்த்தா அங்க சுனாடே உட்காந்துருக்கா. பார்த்தா சுனாடே இவனை பார்க்க ஜிராயா சென்சேவை. 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அவாதான் சுனாடேன்னு ஜிராயா சென்சே கத்துதாரு. ஜிராயா நீயான்ட்டு சுனாடே சொல்றான். சுனாடே கேட்கா, நீ எதுக்குடா இங்கே வந்தன்ட்டு. ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஜிராயா நடந்து வராரு. அதுக்கப்புறம் நருட்டோ பார்க்கான், இதான் சுனாடேவான்ட்டு. நருட்டோ பார்க்கான், இவளை பார்த்தா ஓல்டு லேடி மாதிரியே இல்லைன்ட்டு. அதான் ஜிராயா சென்சே சொன்னார்ல, இவ ஏதோ ஜுட்ஸு போட்டு வச்சிருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் சிசுனே யோசிக்கா, நான் ஒரே நல்ல 2 லெஜெண்டரி சனினை பார்த்துட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சுனாடே சொல்றா, நான் ஒரே நல்ல எல்லா பழைய ஃப்ரெண்டையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுன்னு சொல்றா. ஜிராயா கேட்காரு, ஒராச்சிமாருவே பார்த்தன்ட்டு. அவன் என்ன சொன்னான்னு கேட்காரு. உடனே சுனாடே சிசுனைய கண்ணை காட்டுறா, எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சீட்டு கட்ட எடுக்கா. ஜிராயாக்கும் அவளுக்கு காடு போட்டு விளையாட ஆரம்பிக்கா. ஆனா அவ அமைதியாவே இருக்கா, எதுவுமே பேசல. நருட்டோ யோசிக்கான், இவளா ஹீல் பண்றவா, இவளை பார்த்தா அப்படியே இல்லன்ட்டு. அதுக்கப்புறம் சுனாடே கேட்கா, உனக்கு என்ன வேணும் ஜிராயா, நீ எதுக்கு வந்தன்ட்டு. அதுக்கப்புறம் ஜிராயா சென்சே சொல்றாரு, சுனாடே நான் சுத்தி பேச விரும்பல, லீஃப் வில்லேஜுக்கு 5th ஹோக்காகையா உன்னை தான் அறிவிக்கலான்னு இருக்கும்னு சொல்றாரு அவரு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, 5th ஹோக்காகையான்ட்டு. சுனாடே எதுவுமே பேசாம இருக்கா, அமைதியாவே இருந்துட்டு 2 பேருக்கு காடை போடுதா. இதெல்லாம் கேட்டுட்டு நருட்டோக்கு மீன் தொண்டையில சிக்குது. எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான் நருட்டோ.
நருட்டோ யோசிக்க இந்த பொம்பளைய 5th ஹோக்காகே என்னதான் ஆச்சுன்ட்டு ஜிராயா கேட்காரு. உனக்கு ஆல்ரெடி தெரிந்ததுதான் 3rd ஹோக்காகே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டுன்னு கேட்காரு ஜிராயா சென்சே. சுனாடே சொல்றா, ஒராச்சிமாரு தானே இதை செஞ்சான், எனக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், ஏன்னா அவனே சொன்னான்னு சொல்லிட்டு சொல்றா. ஒராச்சிமாருவா இதை செஞ்சான்னு சொல்லிட்டு நருட்டோ ஷாக் ஆகுறான். நருட்டோ கேட்கான், யார் இந்த ஒராச்சிமாரு, நம்மள எதுக்கு அட்டாக் பண்றான்னு கேட்கான். அதுக்கு ஜிராயா சென்சே சொல்றாரு, சுனாடையும் என்னையும் மாதிரி அவனும் ஒரு லெஜெண்டரி சன்னின்னு சொல்றாரு. லெஜெண்டரி சன்னினா அவனே லீஃப் வில்லேஜுக்காரன் தானே, அப்பனா இதுக்கு நம்ம ஊரையே அட்டாக் பண்றான்னு கேட்கான் நருட்டோ. அதுக்கு பிறகு சுனாடே கேட்கா, யார் இந்த பொடியன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நருட்டோ உடனே கோவத்துல பார்க்கான். அதுக்கப்புறம் ஜிராயா சென்சே சொல்றாரு, இவன் தான் நருட்டோ உசுமாக்கின்ட்டு. சுனாடே சாக்காகிறா, இவன் தான் அந்த 9 tail பிராட்டான்ட்டு. ஒராச்சிமாரு எதுக்கு நீங்க விட்டீங்க, இவளை எதுக்கு நீங்க 5th ஹோக்காகையை சூஸ் பண்ணீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஜிராயா சென்சே சொல்றாரு, அமைதியா இரு நருட்டோன்னு சொல்றாரு. என்னாலலாம் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்துதான். அவர் சொல்றாரு, ஒழுங்கு மரியாதையே உட்காந்துருன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நருட்டோ அமைதியா உட்காருதான். அதுக்கப்புறம் 2 பேரும் சீட்டு கட்டில் ஆடுதாங்க. ஜிராயா சென்சே அதில் ஜெயிக்காரு. அதுக்கப்புறம் ஜிராயா சென்சே கேட்காரு, உன்ட்ட நான் திரும்பியும் கேட்கேன், உன்னே தான் 5th ஹோக்காகையை நாங்கள் சூஸ் பண்ணலான் இருக்கோம், நீ என்ன சொல்றன்னு கேட்குறாரு. சுனாடே அமைதியாவே இருந்துட்டு காடை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை நீ ஏத்துக்கிட்டேன்னு கேட்காரு ஜிராயா சென்சே. அவ அமைதியாவே இருக்கா. அப்படி ஒராச்சிமாரு சொன்னதை யோசிச்சு பார்க்கா. அவ தம்பியையும் லவ்வரையும் கொண்டு வரான்னு சொன்னதை எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. நீ எனக்கு கையை சரி பண்ணினா நான் லீஃப் வில்லேஜை அழிச்சிருவேன்னு சொன்னதையும் யோசிச்சு பார்க்கா அவ. ஜிராயா சென்சே திரும்பியும் கேட்காரு, உன் பதிலுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சுனாடே, சீக்கிரம் சொல்லுன்னு சொல்றாரு. நருட்டோ தலையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், என்னடா நடக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ட்டு. சுனாடே உடனே சொல்றா, நான்லாம் வரமாட்டேன், என்னால முடியாதுன்னு சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே ஜிராயா சென்சே சொல்றாரு, உன்னை முதல்ல நான் வெளியே கூட்டு போகணும்னு நினைச்சேன், அப்ப நான் கூப்பிடும் போது நீ இதே டைலாக்க தான் சொல்ற, இப்பவும் நீ அதே டைலாக்க தான் சொல்றன்னு சொல்லிட்டு சிரிக்காரு அவரு. நருட்டோ தலையாடுறான், என்னடா நடக்கு இங்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்ட்டு, யாராச்சும் சொல்லுங்களேன்னு கத்துக்கிட்டு இருக்கான். நருட்டோ சொல்றான், நம்ம சாஸ்கியும் கக்காஜி சென்சையும் சரி பண்ணாதானே இவங்களை கூட்டு போறோன்னு சொல்றோம், நீங்க என்ன 5th ஹோக்காகையை ஆக்க போறேன்னு சொல்றீங்க, அவளும் வேண்டான்னு சொல்றா, என்ன நடக்குன்னு ஒன்னும் புரியலன்னு கத்திக்கிட்டு இருக்கான். சிசுனே நினைக்கா இவங்க ஒராச்சிமாருவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோன்ட்டு. ஜிராயா சென்சே சொல்றாரு, இவளை தவிர வேற யாராலையும் 5th ஹோக்காகையா இருக்க முடியாது, இவளை சாதாரண ஆளு கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. இவ பார்க்காத வாரே கிடையாது, இவ அவ்வளகான வார பார்த்துருக்கா, இவ மெடிக்கல்ல இவா தான் டாப்பு, சண்டை போடுறதுல இவா தான் டாப்புன்னு சொல்றாரு அவரு. அது மாதிரி 1st ஹோக்காகையோட பேத்தி கூட இவ ஹோக்காகே ஆவதற்கு ஒரு தகுந்த ஆளுன்னு சொல்றாரு அவரு. நீ ஒரு சாதாரண கென்னின், உனக்கு இதெல்லாம் புரியாது, ஊர்ல உள்ள பெரிய ஆளுகளும் இவளை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, இவளோட அறிவு சாதாரண அறிவு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நருட்டோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் சுனாடே சொல்றா, இந்த சின்ன பையன்லாம் எது கூட்டு வாரா, இவன் ஒரு முட்டாள் மாதிரிலாம் இருக்கான்னு சொல்றா அவ. அதுக்கு ஜிராயா சென்சே சொல்றாரு, 4th ஹோக்காகே கூட கம்பேர் பண்ணா எல்லாருமே வீக்கு தான், அவர் சாதாரண ஆள் இல்லை, அவரோட அறிவுக்கும் அழகுக்கும் அவர் பக்கத்தில் யாராலையும் வர முடியாது, ஏன்னா அவர் பிறக்கும் போதே ஒரு கிரேட் நிஞ்சான்னு சொல்றாரு, அவர் ஒரு பிரில்லியன்ட் கூடன்னு சொல்றாரு, அவர் கூட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சுனாடே சொல்றா, 4th ஹோக்காகே தான் சீக்கிரமா இறந்துட்டாருன்னு சொல்றா அவா. இந்த ஊருக்காண்டி அவர் உயிரை விட்டாரு, அவர் வேஸ்ட்னு சொல்றா அவா. உடனே நருட்டோ முறைச்சிக்கிட்டே இருக்கான் சுனாடையை பார்த்து, ஒரு முட்டாளு தான் ஊருக்காண்டிலாம் உயிரை விடுவான், அப்படிலாம் யார் இங்க விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவா. சடனா நருட்டோ கோவப்படுதான், யாரை பார்த்து முட்டாள் சொன்னன்னு சொல்றான். டக்குன்னு கையில வச்சிருந்த குச்சியை உடைச்சிட்டான் அவன். என்னோட தாத்தாவும் 2nd ஹோக்காகையும் சரி இந்த ஊருக்காண்டி தான் உயிரை கூட்டு செத்துட்டாங்க, அவங்கள மாதிரி என்னாலாம் சாக முடியாது, எனக்குன்னு பல ட்ரீம் இருக்குன்னு சொல்றா அவா. ஜிராயா சென்சே சொல்றாரு, நீ பழைய சுனாடே இல்ல, நீ வித்தியாசமா பேசுறியன்னு கேட்காரு அவரு. அதுக்கு சுனாடே சொல்றா, எனக்கு தான் 50 வயசு ஆயிருச்சே, ஆள் பார்க்க தான் எங்கா இருக்கேன், ஆனா எனக்கு வயசான மாதிரி தானே யோசனை வரும்னு சொல்றா அவா. நான் நிறைய மக்களை இங்க பார்த்துட்டேன்னு சொல்றா அவா. சார்டோபி சென்சே என்ன நினைச்சாரு, இந்த ஊருக்கு ஹீரோ ஆகலாம்னு நினைச்சாரா, ஹீரோ ஆகணும்னு நினைச்சு அவர் செத்து தானே போனாருன்னு சொல்றா அவா. ஜிராயாவும் முறைக்கான். நருட்டோ கையை முறுக்கிக்கிட்டு இருக்கான் கோவத்துல. சுனாடே நருட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. சுனாடே சொல்றா, ஹோக்காகேயா இருக்கிறது ஒரு முட்டாள்தனமான வேலை அப்படின்னு சொல்றா. சடனா நருட்டோ கோவப்படுதான், அவளை அடிக்க அங்கிருந்து எந்திரிச்சு ஓடுதான். ஜிராயா சென்சே நருட்டோவை பிடிக்காரு, எதுவும் செய்யாத நருட்டோ அமைதியா இருந்துட்டு. அதுக்கு நருட்டோ சொல்றான், நீ 4th ஹோக்காகையை பத்தி 3rd ஹோக்காகையை பத்தி தப்பா பேசினா உன் கதையை முடிச்சிருன்னு சொல்றான் நருட்டோ. நருட்டோ சொல்றான், லேடி உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்றான் நருட்டோ. ஜிராயா சென்சே அமைதியாவே இருக்காரு. சிசுனே நருட்டோவை பாவமா பார்க்கா. சுனாடே சொல்றா, வா என் கூட சேலஞ்ச் பண்றியா, வா நம்ம 2 ஒத்தை குத்த போடுவோம், வா வெளியே போவோம்னு சொல்றா அவா. அதுக்கப்புறம் 2 பேரும் நேருக்கு நேர் ஒன் சைடு நின்னுக்கிட்டு இருக்காங்க. சுனாடே சொல்றா, ஒரு லெஜெண்டரி சன்னினை ஒரு கென்னின் அடிச்சிட முடியும்னு நினைக்கியா, நீ ஒரு கிறுக்குன்னு சொல்றா அவனை பார்த்து. யாரை பார்த்து சொன்ன நருட்டோ கேட்கான். டக்குன்னு வெறும் ஒரே ஒரு விரலை மட்டும் வைக்கா, உன்னை ஒரு விரல்ல முடிக்கன்னு சொல்றா அவா. சிசுனே வேண்டான்னு சொல்றா.
அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றான், என்னையவா விளையாடுத, உன் கதையை முடிக்கணும்னு சொல்றான் நருட்டோ. ஷுரிங்கனை வீசிட்டு வாரான். அவ ஒரே ஒரு விரலை மட்டும் வச்சுக்கிட்டுதா டக்குன்னு ஹெட்பண்டை கழட்டிட்டு ஒரே சுண்டு சுன்றான். நருட்டோ பறந்து போறான். நருட்டோ நினைக்கான், என்னடா ஒரே விரல்ல அடிக்காலன்ட்டு. குணாயும் கீழே வந்து விழுது, ஹெட்பண்டும் கீழே வந்து விழுது. நருட்டோ நினைக்கான், உண்மையிலே இவ ஸ்ட்ராங்குன்னு நினைக்கான். உடனே சுனாடே நருட்டோட்ட கேட்கா, அந்த ஹொக்காகே பேர்ல உனக்கு அப்படி என்னதான் இருக்கு, எதுக்கு நீ இவ்வளோ அட்டாச்மெண்டா இருக்கன்னு கேட்கா நருட்டோவை பார்த்து. ஜிராயா இதை பார்த்துக்கிட்டே இருக்கா, ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. நருட்டோ சொல்றான், நான் ஒன்ன மாதிரி கிடையாது, ஒரு நாள் நான் ஹொக்காகே ஆவன்னு சொல்றான் நருட்டோ. சடனா அவ ஷாக் ஆகுறா. இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, ஹொக்காகே தான் என்னோட ட்ரீம்னு சொல்றான் அவன். சிசுனே நினைக்கா, அவங்க சொன்னதை அப்படியே சொல்றாளன்ட்டு. டக்குன்னு சுனாடே அப்படி பாசமா பார்த்துட்டு தலையை தொங்க போடுறா. அப்புறம் நருட்டோ நினைக்கான், அவளோட கார்டை அவ விட்டுட்டா, இப்போ தான் நம்ம ஜுட்ஸுவை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கையை வைக்கான். கான்சென்ட்ரேட் சொல்லிட்டு ராசன் கண்ணை ரெடி பண்றான். உடனே சுத்திக்கிட்டு ஓடி வரான். ஜிராயா சிரிக்காரு. உடனே சுனாடே நினைக்கா, இந்த ஜுட்ஸுவான்னு நினைக்கா. நருட்டோ வேகமா வரான். அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. See you, bye.